ரோஹினிக்கு ₹1,00,000 பணம் கிடைக்காதனால ரோஹினி என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. சரி சுருதி பணம் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் முத்து மீனாவுக்குனா கொடுத்து ஹெல்ப் பண்ணால, நம்மளும் போய் கேட்போம். நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சுருதி கிட்ட போறாங்க. சுருதிட்ட போயிட்டு சுருதி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கேட்கறாங்க. உடனே என்ன ரோஹினி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும், அதாவது அன்னைக்கு அந்த நகை விஷயத்துல நான் ஏமாந்துட்டேன்ல, அதுக்காக ஆண்டி என்கிட்ட ₹1,00,000 கேட்டாங்கல்ல, அதை நான் எல்லா இடத்துலயும் கேட்டுட்டேன். எனக்கு கிடைக்க மாட்டுக்கு. இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. உங்களால தான் எனக்கு உதவி செய்ய முடியும். ஆண்டிய பத்தி உங்களுக்கே தெரியும்ல. இந்த ₹1,00,000 பணத்த நான் இந்த ஒரு வாரத்துல குடுக்கலன்னா அவ்வளவுதான். மனோஜும் என்னையும் பிரிச்சு வச்சுருவாங்க நிரந்தரமா. அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுருதி உங்க நிலைமை எனக்கு புரியுது ரோகிணி. ஆனா என்கிட்ட இப்ப பணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சுருதி நீங்க பணம் வச்சிருப்பீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதாங்க என்கிட்ட பணம் இல்லங்க. இப்ப ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுல ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதனால என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க முத்து, மீனாவுக்குலாம் ஹெல்ப் பண்ணீங்கல்ல, நான் கேட்டா ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறேன். மீனா என் நிலைமையில இருந்தா கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணியிருப்பீங்கல்ல சுருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மீனாவோட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்களும் மீனாவும் ஒண்ணு கிடையாது. ஆன்டி எவ்வளவோ மீனாவ திட்டுறாங்க. ஆனா அவங்கள ஐஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு மீனா எந்த ஸ்டெப்பும் எடுத்தது கிடையாது. ஆனா நீங்க ஆன்டியோட மனச மாத்தணும்னு சொல்லி நகைய வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி ஏமாத்திட்டு இப்ப மீனாவ கம்பேர் பண்ணி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏங்க இப்ப உங்ககிட்ட பணத்தை கேட்டதுதான் என்னுடைய தப்பு. சரிங்க எனக்கு எந்த உதவியும் யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அந்த இடத்த விட்டு கோவமா போயிடுறாங்க. இங்க சுருதி நான் என்ன தப்பு பண்ணேன்? என்கிட்ட பணம் இல்லைன்னு தானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு இவங்க கோவிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.